அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க. ஆதி காலத்தில் ஒரு முனிவர் ஒரு மரத்தடியில் தவம் இருந்துகிட்டு இருந்தார். தவம் இல்லை, முழுமையான அமர்ந்திருந்தார் ஒரு அரச மரத்தடியில். அந்த அரச மரத்தில் ஒரு தேன் இருந்தது. அந்த தேன் தவறி தண்ணியில் விழுந்துருச்சு. விழுந்து அது தத்தளிச்சிட்டு இருந்துச்சு. அந்த முனிவர் ஒரு அரசலையை எடுத்து, தேனை நேரடியாக பிடிக்க முடியாதுல்ல, ஆனால் ஒரு அரசலையை எடுத்து அந்த அரசலையால் அந்த தேலுக்கு அடியில் கொடுத்து அது தூக்கி கரையில் விட்டார். அது தூக்கி கரையில் விடுறதாங்காட்டி அது அந்த அரசலையிலே இல்லாமல் முன்னேறி அவருடைய கையை கொட்டியது. சரி போச்சுன்னு பார்த்தாக்கா இது திரும்பி சதநாயகலாம் மரத்து மேலே ஏறி திரும்பி அதே இடத்துல தண்ணீர் விழுந்துச்சு. திரும்பி அந்த முனிவர் அதை எடுத்தார, அது திரும்பி அந்த முனிவரை கொட்டியது. இப்படி ஒரு 5-6 முறை நடந்துச்சான். அப்போ பார்த்துட்டு இருந்த ஒருத்தவங்க, முனிவரே, அந்த தேல் தான் சும்மா உங்களை கொட்டுதே, அப்புறம் ஏன் நீங்கள் அதை காப்பாற்றுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு முனிவர் சொன்னாராம், கொட்டுவது தேலின் குணம், அது கொட்டுகிறது. காப்பாற்றுவது என்னுடைய குணம், நான் காப்பாற்றுகின்றேன் அப்படின்னு சொன்னாராம். அந்தமாரி எங்கள் தேன்மொழியை நான் என்ன தான் பொத்தி பொத்தி வச்சுருந்தாலும் அந்த குட்டி என்னைய பொழுதினைக்கும் கடிக்குதுப்பா. இந்த ஸ்டோரிக்கும் அந்த எண்டுக்கும் நல்லா இருக்கா, மேட்ச் ஆகுதா பாருங்க நீங்களே. குளிர்தாடி என் தங்கமே, நீ கம்முன்னு இரு, நீ புடவைய சுற்றிக்கோ, அவனுக்கு குளிராது. சரி. குடிகார புருஷனும் நைட்டு பூரா அடிப்பாங்க. காலையில் எப்படா விடியும், இவன் என்ன குழி கட்டுவானோன்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் பயந்துகிட்டே இருப்பாங்க பாருங்க. அந்த மாரிங்க இப்போ தான் தூங்கி ஏஞ்சிது, காலையில் ஏஞ்சதும் கடிக்கவும் உதைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. எப்படா பொழுது விடும்னு யார் செய்தி பயந்து பயந்து படுக்கிறதா இருப்பா. இங்கே வருங்க, புல் கட்டு வாயில் கட்டுக்கும், கையை பிடிச்சி இழுக்கும் தோலை. அவர் எம்மா அகல வாயை திறப்பாங்க. இது பெரிய பாம்பு பெரிய முட்டையை மரக்கட்டும் முழுங்கட்டுக்கு, கோழி முழுங்கட்டுக்கு வாயை திறக்கிற மாதிரி திறக்கும். அரவி நன்னா கொடுவாயின்றன, அரவி நன்னா கொடுவாய். இந்த பாருங்க, சும்மா நிற்கிது நினச்சிக்காதீங்க. கையிலையே வலிக்குதுமா, எரியுமா. இல்லடி, உனக்கு தான் தெரியுமாடி, உனக்கு தான் தெரியுமா, உனக்கு தான் தெரியுமாடி. துள்ளுறிய என்ன சொல்கிற உடனடியா, அப்படியே என்னடி சொல்கிற? கொன்று கலைஞம். பாஞ்சு 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 பாஞ்சு. எடுத்துகிட்டு போய் சாகரில் குளித்ததும் மமதை ஆகிடுச்சு போல.